ஹாய் மக்கா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரப்போற குரூப் 4 எக்ஸாம்க்கு என்ன மாதிரி வீட்லேருந்து படிக்கிறவங்க கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோஸ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, அவங்களுக்கும் என்னோட வீடியோஸ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் 7 முடிச்சாச்சு. இப்போ வந்து ஷெட்யூல் 8 படிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 2 ஷெட்யூல் தான் இருக்கு பார்த்துக்கோங்க ஷெட்யூல் 10க்கு. எப்படியாவது முடிச்சிடணும் ஷெட்யூல் 10 வரைக்கும். எனக்கு என்னமோ ஷெட்யூல் 10 வரைக்கும் முடிச்சாலே ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாரி ஒரு ஃபீல் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெட்யூல முடிக்கிறதுங்கிறது. இன்னைக்கு ஷெட்யூல் 8 பார்த்தீங்கன்னா, அதுவுமே கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு. ஆனா எப்படியோ படிச்சு முடிச்சாச்சு. ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாரி இருந்து, இப்போ போக போக கொஞ்சம் லெசன்ஸ் எல்லாமே டஃப்பா தான் இருக்கு. இன்னைக்கு நான் காலையிலேயே படிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே ஏதோ நல்லா பயங்கர மழை வர மாதிரி நல்ல வானமெல்லாம் இருட்டிட்டு ஒரு மாரி இருட்டடைஞ்சு இருந்து பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்ய போது நமக்கு வெளிய உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு நெனச்சேன். ஆனா என் நல்ல நேரமோ என்னமோ நான் படிச்சு முடிக்க வரைக்கும் மழையே பெய்யல. ஆனா கொஞ்சம் இருட்டா தான் இருந்துட்டு இருந்து. நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துலலாம் எப்படி எடுக்க ஆரம்பிச்சேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லெசன நீங்க இப்போ புதுசா எடுக்கிறீங்க. இப்போ இண்டஸ்னே வச்சுக்கோங்களேன். சிந்து சமவெளி நாகரிகம் அந்த லெசனாவே இருக்கட்டுமே. ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த லெசன ஒரு 2 வாட்டி இல்லன்னா 3 வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா வாசிக்கணும். நல்லா வாசிச்சு அதில இருக்க கன்டென்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல வந்து மனசிலாக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குட்டியா அது அந்த கன்டென்ட் நீங்க அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். இவ்வளோ தான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க வந்து சின்ன சின்னதா நோட்ஸ் எழுதி எடுத்துக்கிட வேண்டியது தான். ரொம்ப புக்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதக்கூடாது பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்க புக்கே படிச்சிடலாம்ல. புக்ல இருக்கிறத அப்படியே எழுதாம, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நீங்க எப்படி அத வந்து படிக்கிறீங்களோ, நீங்க எப்படி படிப்பீங்களோ அத அப்படியே வந்து எழுதி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதா எழுதுங்க. ஒரு குட்டி பேப்பர்ல எழுதி குட்டினா A4 பேப்பர்ல பாதியா கிழிச்சு அந்த மாதிரி எழுதி புக்லயே வந்து பின் பண்ணி வச்சுருங்க. நான் பிகினிங்ல நோட்ஸ் எடுத்து வச்ச லெசன்ஸ் எல்லாமே இப்ப எனக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த பேப்பர்ஸ படிக்கிறதுக்கு. இதே இது புக்க படிக்கும்போது நெறைய பேப்பர் இருக்குமா, நமக்கு அத பார்க்கும்போதே ஒரு மாரி தலைச்சர வந்துரும். இதே இந்த பேப்பர நம்ம கைப்பட எழுதியிருப்போம். நமக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருப்போம் அந்த லெசன. மொத்த புக்கையுமே நமக்கு புரிஞ்ச மாரி நம்மளோட கைப்பட எழுதுறதுனால, நமக்கு அத திருப்பி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். புக்க படிக்கிறத கம்பேர் பண்ணும்போது. அதுக்காக தான் நோட்ஸ் எழுதி படிக்கிறது. இன்னொன்னு நோட்ஸ் எழுதும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட்ல எல்லாமே ஏறிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்க இப்போ ஃப்ரெஷரா இருக்கீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து நோட்ஸ் எழுதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெறைய அதில வருஷங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கதைகள்லாம் ரொம்ப நீளமா இருக்கும். அத வந்து புக் வைஸா நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு மாரி தலைச்சரையே வந்துரும். இதே நீங்க நோட்ஸ் எழுதி வச்சு படிக்கும்போது, உங்க கைப்பட எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வருஷங்கள் எல்லாமே அப்படியே நமக்கு வந்து மைண்டுக்குள்ள செட் ஆயிரும் எழுதும்போதே. நான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வருஷங்களுக்குன்னே தனியா வந்து ஒரு நோட்டு போட்டுலாம் எழுதி வச்சிருந்தேன் ஒரு காலத்துல. பிகினிங்ல படிக்க ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இயர்ஸ் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொல்லப்போனா நெறைய நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரியில, ஜியோகிராஃபில எல்லாம். அதெல்லாம் சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டாவும் இருக்கும். எல்லாமே நமக்கு மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சார்ட் பேப்பர் வாங்கி, அத வீட்ல வந்து செவுத்துல ஒட்டி வச்சிருக்கேன். ஒட்டி அதில வந்து அவ்ளோ இயர்ஸையுமே நான் வந்து எழுதி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு லெசனும் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட்டா ஃபீல் ஆகுறது, சில விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த சார்ட் பேப்பர்ல நான் செவுத்துல எழுதி ஒட்டி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அத நான் காமிக்கேன். சார்ட்ல இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி நான் செவுத்துல ஒட்டுனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம ஒரு நேரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். ஒரு 10 நேரம் அங்கேயும் இங்கேயும் நடப்போம் பார்த்தீங்களா, அந்நேரம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது மைண்ட்ல ஏறிட்டே இருக்கும். சும்மா நம்ம புக்க தொறந்து பார்க்குறத விட, இப்படி செட்டா எழுதி வச்சுட்டு அத டெய்லி நம்ம அந்த விஷயத்த பார்க்கும்போது நமக்கு அது மைண்ட்ல ஈஸியா செட் ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது விஷயம் இப்படி கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா, அத நீங்க இந்த மாதிரி கூட எழுதி எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கலாம். நீங்க டெய்லி பார்க்குற மாரி ஒரு இடத்துல. அவ்வளோதான் மக்கா. நெக்ஸ்ட் ஸ்டடி விளாக்ல சந்திப்போம். டாட்டா பாய்.